சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தமிழின படுகொலை வாரம் யாழில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது ஊர்திப்பவனி. கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. இலங்கையில் சின்னம்மை தடுப்பூசிக்கு கடும் தட்டுப்பாடு. களுத்துறையில் கரை ஒதுங்குகின்ற டொல்பின் மீன்கள். கைவிடப்பட்டது ஆனையிரவு உப்பள ஊழியர்களின் கவன ஈர்ப்பு போராட்டம். டெங்கு நோயின் தாண்டவம் அதிகரிப்பு, பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள விசேட டெங்கு நுளம்பு ஒழிப்பு வாரம். யாழில் புங்குடுதீவில் 9 லட்சம் ரூபாவுக்கு ஏலம் போன அம்மனின் சேலை. ரம்படை கோர விபத்து 23ஆக உயர்ந்த பலி எண்ணிக்கை. மற்றொரு சோகம், 4 தமிழ் இளைஞர்கள் பரிதாபமாக பலி. அர்ச்சுனா எம்பியின் நாடாளுமன்ற உறுப்புரிமை தொடர்பான விடயம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். தொடர்வன விரிவான செய்திகள். தமிழின படுகொலையினை சித்தரிக்கும் விதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஊர்தி பவனி ஒன்று ஆரம்பமாகியுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்தில் இருந்து இன்று குறித்த பவனி ஆரம்பிக்கப்பட்டது. வடக்கு கிழக்குட்பட தமிழத்தாயகம் எங்கு மே மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஊர்தி பவனி யாழில் இருந்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று இறுதியாக முள்ளிவாய்க்காலை சென்றடைய உள்ளது. தமிழின படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும், தேசம் இறைமை, சுயநிர்ணயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் கட்டப்பட்டு இனப்படுகொலை நினைவு தூவி அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வீதிகளில் பயணித்த பொதுமக்கள் குறித்த நினைவு தூவிக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை கூட்டிணைந்து அமைத்துக் கொள்வது தொடர்பில் பேச்சுக்களை நடத்துவதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தீர்மானித்துள்ளது. இதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நேரில் சந்திக்க அந்த கட்சி தீர்மானித்துள்ளது. அத்துடன் தமிழ் கட்சிகளுக்கு இடையில் கொள்கை அடிப்படையிலான கூட்டு தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு பரஸ்பரம் தெளிவுபடுத்தவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு அப்பால் கொள்கை ரீதியில் கூட்டணைய வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அந்த கட்சி மேற்கண்டவாறு குறிப்பிட்டது. இதுகுறித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவரும் புலட் தலைவருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் 3 தமிழ் தேசிய கட்சிகள் முன்னிலை பெற்றுள்ளன. தமிழ் மக்கள் அந்த 3 தரப்புகளுக்கும் அங்கீகாரம் வழங்கியுள்ளனர். இவ்வாறான நிலையில் சபைகளில் ஆட்சி அதிகாரத்தை பொறுப்பேற்றுக் கொள்வதற்காகவும் விட்டுக் கொடுப்புடன் இம்மூன்று தரப்பினரும் ஒன்றுபட வேண்டியது அவசியமாகும். அந்த வகையில் நாம் இலங்கை தமிழரசு கட்சியோடு பேச்சுக்களை நடத்தி புரிந்துணர்வை ஏற்படுத்தியுள்ளோம். குறித்த உடன்பாட்டுக்கு அமைவாக வடக்கு கிழக்கில் நாம் பரஸ்பரம் ஒத்துழைப்புகளை வழங்க தீர்மானித்துள்ளோம். அதேவேளை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான முன்னணியுடன் பேச்சுக்களை நடத்தவுள்ளோம். அதற்காக நானும் செல்வம் அடைக்கலநாதனும் அவரை நேரில் சந்திப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். விரைவில் சந்திப்பு நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு நம்பிக்கையும் எமக்கு உள்ளது. இதன்போது நாம் கொள்கை தொடர்பான விடயங்களை நேரில் தெளிவுபடுத்தி பேச்சுக்களை முன்னெடுத்துக் கொள்வோம் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். இலங்கையில் சின்னம்மை நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. எனினும் இந்த நோயை தடுக்க உதவும் வெரிசெல்லா தடுப்பூசி தற்போது மருத்துவமனையில் கையிருப்பில் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது. முன்னணி தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த தடுப்பூசிகள் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தடுப்பூசி சந்தையில் 7500 முதல் 9500 ரூபாய் வரையில் விற்கப்படுகிறது. சுகாதார அதிகாரிகளின் கூற்றுப்படி அரசு மருத்துவமனைகளிலும் தடுப்பூசிகளின் கையிருப்பு தீர்ந்து போயுள்ளது. இதனிடையே அண்மைய வாரங்களில் சின்னம்மை நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதை சுகாதார அதிகாரிகள் கவனித்துள்ளதாக குழந்தை மருத்துவ ஆலோசகர் தீபால் பெரேரா தெரிவித்தார். சிக்கன் பாக்ஸ் என்ற சின்னம்மை நோய் வெரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸால் ஏற்படுகின்ற நோயாகும். இது முதன்மையாக தடுப்பூசி போடப்படாத நோயுள்ளவர்களிடமிருந்து மற்றவர்களுக்கு பரவுகிறது. இதன்படி பாதிக்கப்பட்டவரோடு தொடர்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத 90% இந்த நோய் தொற்று ஏற்படும் என கண்டறியப்பட்டுள்ளது. களத்துறை தெற்கு கடற்கரையில் 6 டொல்பின்கள் கரையொதுங்கியுள்ளன. கரையொதுங்கிய 6 டொல்பின்களும் ஏதேனும் விபத்துக்குள்ளாய்க்குள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக வனவிலங்கு திணைக்களத்தின் கால்நடை வைத்திய பிரிவு தெரிவித்துள்ளது. இதனிடையே களுத்துறை மாவட்டத்தில் இந்த நாட்களில் மாவட்டத்தின் கடற்கரை பகுதி கொந்தளிப்பாக காணப்படுவதாக உயிர்காப்பு அதிகாரிகளும் தெரிவித்தனர். ஆனையிரவு தேசிய உப்பள ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் சுப்பிரமணிய முரளிதரன் தெரிவித்தார். கிளிநொச்சி ஆனையிரவு உப்பளத்தில் கடந்த 9 வருடங்களுக்கு மேலாக
பணியாற்றும் தற்காலிக பருவகால ஊழியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று ஆணையரவு உப்பளத்தின் முன்பாக முன்னெடுத்தனர். போராட்டம் இடம்பெற்ற பகுதிக்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேஷ் சந்திரகுமார் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடி நிலைமைகளை கேட்டறிந்தார். குறிப்பிட்ட இடத்துக்கு கிளிநொச்சி போலீசார் விரைந்து ஆர்ப்பாட்டக்காரர்களுடனும் உப்பள முகாமியாளர்களுடனும் கலந்துரையாடியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களின் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை இன்றைய தினம் மாவட்ட அதிபர் எஸ் முரளிதரனிடம் கையளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சீரற்ற காலநிலையின் காரணமாக டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் விசேட நுளம்பு ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட உள்ளது. இதேவேளை நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் 19,724 டெங்கு நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டனர். அவர்களில் அதிகமானவர்கள் மேல் மாகாணத்தில் இருந்து பதிவாகியுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஜாழ்ப்பாணம் புங்குடுதீவு கண்ணகி அம்பாளுக்கு சாற்றிய சேலை 9 லட்சம் ரூபாவுக்கு ஏலத்தில் விற்கப்பட்டுள்ளது. குறித்த ஆலயத்தில் தீர்த்த உற்சவம் நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதன்பொழுது அம்பாளின் சேலைகள் ஏலத்தில் விடப்பட்டன. இந்நிலையில் ஒரு சேலை 9 லட்சம் ரூபாய் ஏலம் போனமை குறிப்பிடத்தக்கது. கொத்மலை ரம்போட கரண்டியல பகுதியில் கடந்த 11ஆம் தேதி நடந்த பேருந்து விபத்தில் படுகாயமடைந்து கம்பளை ஆதார மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் இன்று காலை உயிரிழந்துள்ளதாக கொத்மலை போலீசார் தெரிவித்தனர். இறந்தவர் திஸ்ஸ மகாராம பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். பேருந்து விபத்தில் 23 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கிட்டத்தட்ட 40 பேர் நாவலப்பிட்டிய, கம்பளை, நுவரலியா ஆகிய இடங்களில் உள்ள அடிப்படை மருத்துவமனைகளிலும் பேராதனை மற்றும் கண்டியில் உள்ள போதனா மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருவதாக கொத்மலை போலீசார் தெரிவித்துள்ளனர். புத்தளம் மாவட்டம் வென்னப்புவ கடலில் மூழ்கி 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேற்படி 4வரும் குளித்துக் கொண்டிருந்த போது அலையில் அடித்துச் செல்லப்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். நுவரலியா மாவட்டம் புகவந்தலாவ பகுதியிலிருந்து வென்னப்புவ பகுதி கடலுக்கு நீராடச் சென்றவர்களை இந்த அனர்த்தத்தில் சிக்கொண்டு உயிரிழந்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்டவர்களில் 3 புகவந்தலாவ சென்ட் பிஜின்ஸ் தோட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் மற்றொரு நபர் கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை சடலமாக மீட்கப்பட்டவர்களுள் ஸ்ரீகாந்த் சரண்ராஜ் மற்றும் ஸ்ரீகாந்த் அஜித்குமார் ஆகியோர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் எனவும் உதயகுமார் ஸ்ரீதரன் உறவினர் என போலீசார் மேலும் தெரிவித்தனர். 4 சடலங்களும் பிரேத பரிசோதனைகளுக்காக வென்னப்புவ வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதோடு சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வென்னப்புவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பதவியினை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூன் மாதம் 26ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த மனு ஒன்று நீதியரசர்களான மாயாதுன்னே கொரையா மற்றும் மகேன் கோபல்லாவு ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அமர்வின் பின்னர் இந்த மனுவை ஜூன் மாதம் 26ஆம் தேதிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். இந்த மனுவை சமூக ஆர்வலர் ஒஷலா கேரத் தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.